இந்த பொண்ணு நடந்து வரும்போது அந்த இடத்துல வாய் பேச முடியாத ஒரு பிச்சைக்காரரை சாமி கும்பிட வந்த ஒரு வயசானவர் அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து அந்த பொண்ணு பாவம் அவரு எதுக்காக அவரை போட்டு அடிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதான்னு சொல்லும் போது அந்த வயசானவர் சொல்றாரு, சாமி கும்பிட வரும்போது அசிங்கமா கோயில் பக்கத்துல இருக்கானுங்க, அதனாலதான் தடியால அடிச்சேன், அவ்வளவு பாவம் பாக்குறே, இவனை கொண்டு போய் வீட்டுல பாத்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த பிச்சைக்காரர்கிட்ட வந்து சொல்றா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களை இந்த கோயில் வாசல் முன்னாடியே அவமானப்படுத்தினாங்க, இந்த கோயில் வாசல் முன்னாடியே உங்களுக்கு ஒரு பூக்கடை வச்சு தரேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் நாட்கள் தேவைப்படும், கண்டிப்பா நான் அதை உங்களுக்கு செய்வேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு டைரியில எழுதி வச்சிருப்பா. அதெல்லாம் இந்த பையன் வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றான், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா, அவளோட டைரியை படிச்சேன், அதுல வாய் பேச முடியாத ஒரு பிச்சைக்காரருக்கு பூக்கடை வச்சு கொடுப்பேன்னு சொல்லி எழுதி இருக்கா, அவளோட ஆசையை நம்ம நிறைவேற்றுவோம், அந்த பிச்சைக்காரருக்கு நம்ம ஒரு பூக்கடை வச்சு கொடுப்போம்னு சொல்லும் போது இதை கேட்ட அந்த பையன் சொல்றான், அந்த பொண்ணோட ஆசையை நம்ம எதுக்காகடா நிறைவேற்றணும்னு. அப்ப அந்த பையன் சொல்றான், என்னதான் இருந்தாலும் நல்ல விஷயத்தை யாரும் வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பையன் அவங்க அம்மா கிட்ட போய் பணம் கேட்கிறான். அப்ப அம்மா சொல்றாங்க, பிச்சைக்காரனுக்கெல்லாம் உதவி பண்ணவா, உங்க அப்பா உழைச்சி போடுறாரு, மூடிட்டு ஸ்கூலுக்கு போடான்னு சொல்லி இந்த பையனை வந்து அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா இவனோட ஃப்ரெண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றான், அப்பா ஸ்கூல்ல 1000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் கேட்டாங்கன்னு சொல்லும்போது அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாரு. அந்த பணத்தை எடுத்துட்டு இந்த பையன் ரொம்ப சந்தோஷமா வரும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பையனோட டீச்சர் இந்த விஷயத்தை இந்த பையனோட அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால அப்பாவும் பையனை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பையன் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது அவன் சொல்றான், நீ ஒன்னும் கவலைப்படாத, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என் வீட்டுக்கு வாடான்னு சொல்லும்போது இந்த பையனும் வீட்டுக்கு போறான். அப்படி போனா அந்த பையன் ஒரு புது சைக்கிள் வாங்க அவன் சேர்த்து வச்சிருந்த உண்டியில இருந்த பணத்தை எடுத்து அந்த பிச்சைக்காரருக்கு இதை வச்சு நம்ம பூக்கடை வச்சு கொடுக்கலாம்னு சொல்றான். அதுக்கப்புறமா அந்த பிச்சைக்காரர் எங்க கூட வாங்க அண்ணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவர் வந்து குளிப்பாட்டுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பையனோட அம்மா பார்த்து கடுப்பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு புது ட்ரெஸ் ஒரு பூக்கடை எல்லாமே போட்டு கொடுத்து இனிமே நீங்க கௌரவமா வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவரும் ரொம்ப நன்றின்னு செய்கையில சொல்லும் போது இந்த பையன் சொல்றான், எங்களுக்கு நன்றி சொல்லாதீங்க, உங்களுக்கு அன்னைக்கு ஒரு பொண்ணு பூக்கடை வச்சு கொடுப்பேன்னு சொன்னாலே அந்த பொண்ணுக்கு நன்றியை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த பசங்க 2 பேருமே அங்க இருந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த அந்த வயசானவர் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தவன் தானே இவன் எப்படி பூக்கள் எல்லாம் வச்சான்னு சொல்லிட்டு அவமானத்துல தலை குனிஞ்சு அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த ரோட்டு வழியா நடந்து வரா. அப்படி வரும்போது அந்த பிச்சைக்காரர் பூக்கடையில வியாபாரம் பண்ணிக்கிறத பார்த்து அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுறா.